ஹை டியர், டுடே வந்து ஜிமினாக்கு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு மை அன்லவிங் ஹஸ்பண்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஒரு இடத்துல நிற்கிறீங்க, அதாவது ஒரு விண்டோ கிட்டே நிற்கிறீங்க. அப்படியே செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்குது வெளியே. அப்படியே அந்த விண்டோ கிட்டே நின்று அந்த மழையை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோ அழகாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு மாதிரி அந்த மழை வெதரெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த வெதருக்கு ஒரு காற்று வரல. ஸோ அப்படியே செம்மையாக ஒரு மாதிரி கோல்டாக அந்த காற்று வந்துட்டு உங்கள் மேலே அப்படியே படுது. உங்களோட ஹேரில் அப்படியே அழகாக வந்துட்டு அந்த வேவ் ஆகுது, அதாவது லைட்டாக பறக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஆகுது. ஆனால் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அந்த சீனரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களோட வீடு வந்துட்டு ஒரு மலை இருக்குல்ல, ஸோ அந்த மலைக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் வீட்டில் அந்த ஜன்னல்கிட்டேயோ இல்லை கதவுக்கிட்டேயோ நின்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ வந்துட்டு எப்படின்னா ஒரு நிறைய மவுண்டெயின்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மழையும் அவ்வளோ அழகாக பெஞ்சிட்ருக்கு. என்னமோ தெரியல, உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலுமே உங்களோட ஃபேஸில் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. ஒரு மாதிரி சேடாக சோகமாகவே நின்றுருக்கீங்க. அங்கே மழை துளி வந்துட்டு ஒவ்வொன்றா ட்ராப் ஆக உங்களோட கண்ணில் இருந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கண்ணீர் துளியாக ட்ராப் ஆகிட்டே இருக்குது. இப்போது கரெக்டாக டோர் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ரொம்ப நேரம் அடிச்சிருக்கும் போல் உங்களுக்கு தெரியல. பட் இப்போ தான் நீங்கள் ரியலைஸே ஆகுறீங்க ரொம்ப நேரமாக டோர் பெல் அடிக்கிற மாதிரி. டக்குன்னு கண்ணெல்லாம் அப்படியே வந்துட்டு தொடச்சிட்டு ஓடி போகிறீங்க. ஸோ ஓடி போயிட்டு அந்த கதவை திறக்கிறீங்க. ஸோ கதவை திறந்து பார்த்தா செம்மையாக ஜிமின் தான் அப்படியே மலையில் ஃபுல்லாக நினைஞ்சிருக்காரு. ஸோ நினச்சிட்டு வந்து அப்படியே உங்களை செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவரும் வந்துட்டு உங்களை பயங்கரமாக முறைக்கிறாரு. ஏன் இவ்வளோ நேரம் கூப்பிட்டல, கற்று திறக்க முடியாதா, காது கேட்குதா இல்லையா, எல்லாம் வேணும்னே பண்ணிட்டுருக்கியா, எனக்கு ஒன்றுமே புரியல வயன், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு காய்ச்சி முச்சுன்னு கத்துறாரு. ஸோ அப்படியே கத்திட்டு இதுக்கு தான் வந்துட்டு என்னோடய உயிரை வாங்குறீங்க வந்திருக்கே எனக்கு தெரியல, எல்லாம் என்னோடய தலையெழுத்து அப்படின்னு அவர் பாட்டுக்கு கத்திட்டு அங்கேருந்து மேலே அவரோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படி அவரோட ரூமுக்கு போகிற அவரையே நீங்கள் திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாக நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வாயை திறந்து சத்தம் போட்டு அழுகலை, ஆனால் ஸ்டபனாக நிற்கிறீங்க. பட் உங்களோட கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி உங்களால் வந்துட்டு கத்தியும் அழுக முடியல, ஆனால் கோவம் வருது. ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, பட் அழுகையும் வருது. அப்படியே ஸ்டபனாக நின்றுட்டே தான் இருக்கீங்க. ஆனால் தண்ணி மட்டும் கண்ணிலேருந்து புதுன்னு விழுந்துகிட்டே இருக்குது. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு அவரோட ஃபுட் ஸ்டெப் கேட்குது. மேலேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ டக்குன்னு அதை கேட்டதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்துருப்பீங்களா, அதனால கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஜிமின் வந்து உங்களை பார்க்குறப்போ எப்படி பார்த்துட்டு போனாரோ அதே இடத்துல அப்படியே வந்துட்டு சிலமாக நின்றுட்டே இருக்கீங்க. அதுவும் ஒரு மாதிரி ஸ்டபனாகவே நின்றுட்டுருக்கீங்க. அவருக்கு ஆல்ரெடி கடுப்பில் வந்திருப்பாரு. நீங்கள் கதவு திறக்கல, அது ஒரு கடுப்பு. இப்போ மறுபடியும் பார்த்தா அவருக்கு செம பசி போல். நீங்கள் போயிட்டு ஃபுட் எதுவுமே எடுத்து வைக்கல, அப்படின்னு நின்றுட்டே இருக்கவும், இல்லை என்னை வந்துட்டு உயிரை வாங்கவே வந்திருக்கியா, எதுக்கு இதே இடத்துல இவ்வளோ நேரம் இப்படி நின்றுருந்தியா, எனக்கு பசிக்குது, முதல்ல போய் சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு தான் கோவமாக இருக்கீங்களே, அதனால் வந்துட்டு நீங்கள் போவே இல்லை. ஒரு மாதிரி ஸ்டப்பாக அதே இடத்துல நின்றுட்டே இருக்கீங்க. அவருக்கு புரியலை எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குற மாதிரி நிற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அது அதாவது அவர் பார்க்குறப்ப அது முறைக்கிற மாதிரி தெரியல. பட் நீங்கள் அது முறைக்கிறதுன்னு நினச்சிட்டு அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்த்துட்டு, இங்கே பாரு வயன், இதுக்கு இந்த மாதிரி என்னையை பார்த்துட்ருக்க, நான் பேசுகிறது காது கேட்குதா இல்லையா, சாப்பாடு வேணும், முதல்ல எடுத்து வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி வாயில் அப்படி திட்டலான்னு தோணுது. பட் இருந்தாலும் எது பேசல, அமைதியாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிக்கிறீங்க. கிச்சனில் போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறீங்க. ஸோ கரெக்டாக அவர் வந்து உட்காரவும் நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவர் சாப்பிட்டு மறுபடியும் எதுவுமே பேசலை. அந்த சாப்பாட்டு முடிக்க வரைக்குமே எதுவுமே பேசலை. ஜஸ்ட் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, அவர் சாப்பிட்றாரு, எடுத்து வைக்கிறீங்க, சாப்பிட்றாரு. அண்ட் சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவிட்டு பிளேட்டு கொண்டு போய் அவரே வாஷ் பண்ணிடுறாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டார். அவரோட ஒர்க்கை அவர் செஞ்சுக்குவார். ஸோ அந்த மாதிரி பிளேட்லாம் கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அவர் மறுபடியும் எதுவுமே பேசலை, நீங்களும் எதுவும் பேசலை, போயிட்டு படுத்து தூங்கிடுறாரு. நீங்கள் அப்படியே மறுபடியும் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. ஆனால் உங்களால் சாப்பிடவே முடியல, உங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்கல. ஆனால் பிளேட்டில் வந்துட்டு சாப்பாடு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப திங்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் கிச்சனில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கே நின்றுட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் போய் நிற்கிறீங்க. அதாவது அந்த விண்டோக்கிட்டே போய் நிற்கிறீங்க. இன்னுமே அந்த மழை அப்படி தான் பெஞ்சிட்ருக்கு. ஸோ இருட்டாக இருக்குல்ல, வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டெல்லாம் செட்டிங் இருக்கும். ஸோ பெரிய வீடு தான். ஸோ அந்த வெளியே இருக்கிற லைட் செட்டிங்க்கும் அந்த மழை வந்து விழுறதுக்கும் ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு சின்ன குட்டி ஃப்ளாஷ்பேக்கு யோசிச்சு பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர டே கூட இதே மாதிரி மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி ஈவினிங் டைம் தான், ஓகேவா? ஸோ இதே மாதிரி மழை, இதே மாதிரி ஈவினிங் டைம், அட் த சேம் டைம் இதே மாதிரி கலக்கலாக லைட் செட்டிங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே அழகாக கார்லேருந்து இறங்கி வரீங்க. அப்படியே அழகாக க்யூட்டாக சாரியெல்லாம் கட்டிக்கிறீங்க. அந்த மணப்பெண், அதாவது கல்யாண பொண்ணு இருப்பாங்களே, ஸோ அதே அளவுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணியிருக்கீங்க. அப்படியே அழகாக சூப்பராக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அந்த கார் விட்டு இறங்கி வரீங்க. செம மழை, அப்படியே கொடலாம் பிடிச்சிட்டு ஓடி அந்த மண்டபத்துக்குள்ளே வந்துடுறீங்க. ஸோ அப்படியே மண்டபத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே வெளியே நின்றுட்டு, அதாவது மண்டபத்துக்குள்ளே நின்று வெளியே வந்துட்டு மழை பெஞ்சிருக்குள்ள அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க.
அப்படி நீங்கள் விண்டோ கிட்ட நின்று அந்த மழை பெய்யுதில்ல, ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்போ மறுபடியும் ஒரு கார் சவுண்ட் கேட்குது. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு ஆசையாக பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த கார் வந்து நின்னதுமே கார் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு காலை தான் எடுத்து வெளில வைப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப் தான் வந்து உங்களுக்கு அங்கே அந்த அவ்வளோ தூரத்தில் கூட கேட்குது அவர் எடுத்து வைக்கிற ஃபுட் ஸ்டெப்பு. ஸோ அப்படியே நீங்கள் கண்ணமைக்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துட்டே இருக்கிறப்ப கரெக்டாக வெளியே, அதாவது காருக்குள்ளேருந்து எந்திரிச்சு ஒரு பர்சன் வெளியே வராரு. அவர் வெளியே வரும்போது ஃபேஸை பார்க்கலாம் ஆசையாக நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, உத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் டக்குன்னு மழை பெய்யறதால ஒருத்தங்க கொடையோட ஓடி வந்து கரெக்டாக அந்த கொடையை விரித்து அந்த பர்சன் மூஞ்சியே மறைச்சிடுறாங்க. உங்களுக்கு அப்படியே புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த பர்சனை பார்க்கணும் ஆசையாக இருந்திருப்பீங்க. அதனால் வந்துட்டு இப்போ பார்க்க முடியாமல் போச்சு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேரேஜ் நடக்குது, அதாவது உங்களுக்கு ஜிமினுக்கு தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஜிமின் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஆசை எப்படின்னா, அந்த காலத்துலலாம் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு புருஷன் மூஞ்சி பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் சும்மா இந்த காலத்தில் வந்துட்டு சும்மா டேட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கணும், நம்ம அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா லைஃப் லாங் அவர் கூட தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு டைம் கூட ஜிமின் கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டைம் கூட அவரை பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை. ஸோ பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட நீங்கள் வாயை திறந்து பேச கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் அவர் நிமிர்ந்து பார்த்தது கூட கிடையாது. அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனால் அப்போ கூட நீங்கள் இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா உங்களை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாரு, அந்த காலத்து மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்க முடியாதுப்பா, இந்த காலத்தில் நல்லா பார்த்து பேசி பழகி இருக்கிறவங்களே நம்ப முடியல, நீ பார்க்காம பேசாமல் வளகாமல் எங்கே முடிய போகுதோ அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்துட்டு கொஞ்சம் கலாய்ச்சிருப்பாங்க, விளையாட்டுக்கு பேசியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சரி ஒருக்கா பேசியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் கிட்ட வந்து நின்றுருந்துருப்பீங்க. ஸோ அவர் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சம மழை அப்படிங்கிறனால டக்குன்னு கொடையை விரித்து அப்படியே அவரை கூட்டி உள்ளே போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்து ரூமுக்கு தான் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனாலும் உங்களால் அவரை பார்க்க முடியல. மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ டக்குனு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து செம மழைடி, ஏன்னாடி உங்கள் கல்யாணத்துக்கு போட்டு இப்படி மழையாக வந்து கொட்டிட்டு இருக்குது, எப்படி யாரும் வரக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சும்மா விளையாடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு நான் என்ன கனவா கண்டேன், என்னாலே வர முடியல தெரியுமா, இப்போ ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிச்சு, நானே காய வச்சு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக டாக்கில் போயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறமா மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. உங்களுக்கு வந்து ரெடி பண்ணணும்ல, அதனால் ரெடியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட்டு சாரியில் அழகாக ட்ராப் பண்ணி கட்டி விட்டுறாங்க. ஸோ எல்லாமே கட்டி முடிச்சதுக்கப்புறமா உங்களை வந்துட்டு அங்கே கூப்பிட்டு போவாங்கள்ல, ஸோ அந்த ரிசப்ஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டி போவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. மாலைலாம் போட்டு நீங்கள் போகிறப்போ வந்துட்டு ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு யாராலையும் தடுக்க முடியாது, நான் வந்துட்டு கண்டிப்பாக அவரை பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு இப்படி உள்ளே போகிறீங்க. அதாவது உள்ள வந்து வெளியே போயிட்டுருக்கீங்க. போயிட்டு அந்த ஸ்டேஜில் ஏறி நிற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி செம பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. அப்படியே வந்துட்டு கீழே தானே குனிஞ்சு பார்ப்பீங்க, அப்போ என்ன தெரியும், கால் தான் தெரியும். ஸோ அவரோட ஷூ போட்டிருக்க அந்த காலை மட்டும் பார்க்குறீங்க. ஷூ போட்டிருக்காரு, என்ன ட்ரெஸ் போட்டிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கொள்கை வச்சுருக்கீங்கள, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கணுன்னு, அது வந்து தடுக்குது. சரி ஓகே, இவ்வளோ நேரம் பொறுத்துட்டு போயினே, ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் நாளைக்கு காலையில் வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவரை பார்த்துடலாம் அப்படின்னு உங்களோட ஒரு பக்கம் மனசு சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம் மனசு இல்லை வயன் பாரு பாரு எப்படி பாருன்னு தெரியணும்ல, ஸோ ஒரு தடவை அதை நிமிந்து பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மனசு சொல்லுது. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு போராட்டமாக இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக முடிவு பண்ணிவிட்டு, இல்லை நம்ம வந்துட்டு என்னதான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தோம், ஓகே, பட் இப்போது நமக்கு தான் நாளைக்கு நாங்கள் போதலாம், ஒரே ஒரு தடவை பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு அப்படியே பதட்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் சரி நிமிந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் திரும்பி அவரை பார்க்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த பக்கம் யாரோ அவரை கூப்பிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பியிருப்பார். திரும்ப உங்களுக்கு அந்த தலை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு கால், இப்போ தலையா, நான் மூஞ்சி எனக்குடா பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு முடியல, நம்ம பேசாமல் காலையிலேயே பார்த்துக்கலாம், எதுக்கு அவசரப்பட்டுட்டு அப்படின்னு மூளை சொல்லுது. ஆனால் இந்த மானங்கிட்ட மனசு இல்லை வயன், தயவு செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானங்கிட்ட மனசு மறுபடியும் உங்களை உசுப்பேத்த நீங்கள் சரி ஓகே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பார்க்கலான்னு அவர்கிட்ட திரும்புறீங்க. ஸோ டக்குன்னு வயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. டக்குன்னு நீங்கள் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. அதாவது அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து வெளில வந்துட்டீங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஜிமின் தான் ஸ்டெப்பில் நின்றுருக்காரு. அங்கே என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அது வந்து அப்படி நீங்கள் சொல்லவும் வந்து படுத்துவா, அங்கே என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் எதுவுமே பேசலை. எதுக்குமே நமக்கு இங்கே வந்துட்டு ஃப்ரீடம் கிடையாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு காட்டில் உங்களோட ஒரு சைடுக்குள்ளே. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் படுத்துக்கிறீங்க. ஆப்போசிட்டில் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜிமின் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. ஸோ ஒரே காட்டு தான், ஆளுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் தள்ளி படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய் படுத்துக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு அந்த வெளியே அந்த மழை பெய்யுதுல, அது உங்களுக்கு மறுபடியும் பார்க்கலாம் போலே தோணுது. இன்னும் தெரியல, நீங்கள் பாட்டுக்கு எழுந்திருக்கிறீங்க. ஸோ எழுந்திரிச்சு அந்த மறுபடியும் மேலே வந்துட்டு ஒரு ஜன்னல் இருக்கும்ல, ஸோ எல்லா ரூம்லேயும். ஸோ அந்த மாதிரி அந்த ரூமில் இருக்கிற ஜன்னல்கிட்டே போய் நிற்கிறீங்க. ஸோ டோர் வந்துட்டு அந்த ஜன்னலோட கதவை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறது சில்லு காற்று வருது.
ஸோ அகைன் நீங்கள் அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளேயே போயிட்டீங்க. ஏன்னா அந்த மழை சீசன் பார்த்தாவே உங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் உங்களுக்கு அந்த ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா நீங்கள் அகைன் வந்துட்டு உங்களோட மனசு பாருன்னு சொல்லி உசுப்பேற்றிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பியிருப்பீங்க. ஆனால் டக்குன்னு வந்துட்டு உங்களோட அம்மா அங்கேயே பார்த்துட்டுருக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ கையில் அது இதையும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதையோ கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அதை வாங்கிட்டு வந்தீங்க. அப்படியே தான் அந்த கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு மறுபடியும் இந்த ரூமுக்கு கூட்டி போயிருப்பாங்க. திரும்ப அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. ஸோ மார்னிங் வந்துட்டு கல்யாணம் ஆகலை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்குது. இப்போ வந்துட்டு சுத்தமாக டைமே இல்லை. ஒரு செகண்ட் பக்கத்துலேயே இருந்தாலும் பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லை. இந்த ஐயர் வேறு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிக்கிட்டு சும்மா புகையை போட்டு கிளப்பிட்டு இருக்காரு. உங்கள் 2 பேர்த்தாலையும் அங்கே உட்காரவே முடியல. அப்படியே வந்துட்டு கண்ணை தேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லாவே சென்ஸ் ஆகுது. அவரும் வந்துட்டு கண்ணெல்லாம் வந்துட்டு தேய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. பார்க்கல, பட் இருந்தாலும் சென்ஸ் ஆகுது. ஸோ நீங்களும் அப்படி தான் கண்ணை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ரொம்ப அந்த புகையெல்லாம் ஒரு மாதிரி உங்களால் உட்காரவே முடியல. அப்படியே உங்களோட வெட்டிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கும். ஆனால் மேடம் இது வரைக்கும் பார்க்கவே முடியலை. ஏன்னா அங்கே வா இங்கே வா இதை பண்ணு அங்கே கால் விழுகு இங்கே கால் விழுகுன்னு அந்த ஒர்க் இந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க விடாமே தான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கே கடுப்பாயிடுச்சு. என்னடா அது, என்னை வந்துட்டு இப்போ கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கள முறைச்சிட்டு தான் நிற்கிறீங்க. ஏன்னா நீங்கள் திரும்புறப்ப அவர் எங்கேயாவது திரும்பி போயிடுறாரா. ஸோ உங்களால் பார்க்கவே முடியல. இப்படி தான் அந்த டே ஃபுல்லாகவே ஸ்கிப் ஆகிருக்கும். அந்த ஈவினிங் வந்துட்டு உங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டு போவாங்களோ. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு கூட்டு போகிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. கார் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. கார் ஸ்டாப் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணதும் ஜிமின் பாட்டுக்கு டக்குன்னு இறங்கி அவரோட ரூம்குள்ளே, அதாவது விடுவிடுன்னு நடந்து போயிடுறாரு. உங்களை விட்டுட்டே போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் இறங்கி இந்த பக்கம் பார்த்தா ஆளை காணோம். என்னடா அது ஆளை காணோம், நம்ம மட்டும் தான் இருக்க மாட்டு காருக்குள்ளே குறிஞ்சு தேடுவீங்க. ஆனால் இல்லை. ஸோ அவங்களோட அம்மா தான் வந்துட்டு இல்லைம்மா அவனுக்கு கொஞ்சம் வாஷ்ரூம்க்கு இது போகணும் போல், அதனால தான் டக்குன்னு போயிட்டான், தப்பாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஓகே ஆண்டி பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் அவங்களுக்கு சேடாக தான் இருக்குது. ஏன்னா ஜிமின் இந்த மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் வந்துட்டு அவங்க உங்ககிட்ட எதுவும் காட்டிக்கல. அதனால நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல ஆண்டி இதில் எனக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆண்டி கூட போகிறீங்க. உங்களை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஹாலில் உட்கார வச்சு உங்களுக்கு நிறைய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜிமின் மட்டும் வரவே இல்லை. ஆண்டி அவர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா அவனுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இந்த மாதிரி அவனுக்கு பழக்கம் இல்லை, ஸோ அது மாதிரி இருக்கான், நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது எதுவும் பெரிய விஷயமா தெரியலை. அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. ஸோ அந்த டேவும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம் ஆகுது. இப்போ வந்துட்டு நீங்கள் உள்ளே போவீங்களோ. ஸோ அந்த மாதிரி போகிறீங்க. போகிறப்ப வந்துட்டு இப்போயாவது கடவுளே யாரும் என்னை வந்துட்டு அவரை பார்க்குறத தடுக்கவே முடியாது, நானும் அவர் மட்டும் தான் இருப்போம், கண்டிப்பாக பேச பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக பையன் பார்த்துட்டு நீ பார்த்துரு, கண்டிப்பாக இப்போ நீ பார்த்தே தான் ஆகணும், இப்போ பார்க்கலன்னா எப்போ பார்க்குறது, எப்போ பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டே இருக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே தலை ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் பார்த்ததில்ல. ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க. அப்படி வந்துட்டு ஆசையாக உள்ளே போய் பார்க்குறீங்க. ஸோ உள்ளே போகிறப்போ பின்னாடி திட்டு நின்றுருக்காரு. அதானே பார்த்தேன், எங்கே அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கொடுப்பன இருக்குது பார்க்கறதுக்கு, பக்கத்தில் இருக்காரு ஆனால் திட்டு நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஆனால் அவர் திரும்பவே இல்லை. ஜிமின் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஸோ அவர் வந்துட்டு இப்போ தான் திரும்புகிறாரு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஆசையாக வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக அவரை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் திரும்புறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அந்த எக்ஸைட்டிங்கெல்லாம் பொஸ்ஸுன்னு போயிடுது. ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு உங்களை முறைச்சி பார்க்குறாரு. உங்களுக்கு ரீசனே தெரியல. என்ன இது கோவமாக பார்க்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் அப்படியே பொஸ்ஸுன்னு போயிடுது. ஸோ அப்படியே ஜிமின் உங்களை முறைச்சிட்டே இருக்காரு. உங்களுக்கு என்ன ரீசனே புரியல. அது வந்து நீங்கள் கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு எதுவுமே பேசலை, இங்கே பாரு என்கிட்ட நீ எதுவுமே பேசாத, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இது ஒன்றுமே புரியல. சடனாக வந்து கல்யாணம் ஆகி முடிச்சதுக்கப்புறமா பிடிக்கல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இதெல்லாம் முதலே சொல்லிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த இடத்துல. அதை சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய்ட்டு படுத்து தூங்கிடுறாரு. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போய்ட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு மாதிரி ரீகால் பண்ணி பார்க்கவே உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை. ஏன்னா மேரேஜ் எல்லாம் நல்லா தான் முடிஞ்சிச்சு, ரிசப்ஷன் நல்லா தான் முடிஞ்சிச்சு, அப்போல்லாம் எதுவுமே சொல்ல சடனாக வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. எழுப்பி கேட்டுடலாமான்னு பார்த்தா பயமாக வேறு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவர் பார்க்குறப்பவே உங்களை கோவமாக பார்த்துருப்பார்ல, அது வந்துட்டு உங்களோட மனசில் நல்லா ஆழமாக பதிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயமாகவே ஆகிடுச்சு. அவர்கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரியே முடிவு பண்ணிட்டீங்க. ஆனாலும் அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு மானங்கிட்ட மனசு, அது வந்து நம்மளை நிம்மதியாக இருக்கவே விடாது. புத்தி சொல்கிறத கேட்டால் உருப்படியாக இருக்கலாம். ஆனால் அந்த மனசு இல்லை அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இல்லை உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் மனசு ஏற்றி விடுது. நீ பாரு வயன், நீ தான் வந்துட்டு அவர் உங்ககிட்ட பேசணும்னு கேட்டப்போ பேச மாட்டேன்ட்ட, உன்னை பார்க்கணும்னு சொன்னப்போ நீ வந்து அதாவது திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்ட, உங்ககிட்ட பேசணும்னு கேட்டப்போ உங்கள் ஃபோன் நம்பர் கூட அவருக்கு கொடுக்க மாட்டேன்ட்டேன், இதெல்லாம் பண்ணால் உன்னை எப்படி பிடிக்கும். ஸோ அந்த கோவத்தில் வந்துட்டு இப்படி சொல்லியிருப்பாரு. மற்றபடி உன்னை அவருக்கு பிடிக்கும்டி அப்படின்னு சொல்லி உங்களோட மனசு அப்படியே உசுப்பேற்றி விடுது. ஸோ இந்த மாதிரி தான் மூளை வந்துட்டு இல்லை அவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த மனசு இல்லை அப்படி இல்லை, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு பேச மாட்டேன்னு சொன்னல, அதனால அவர் கோவமாக இருக்காரு அப்படி சொல்லுது.
ஸோ இந்த மாதிரி மாற்றி யோசிச்சு ஒரு வழியாக வந்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே இதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறீங்க நீங்களுமே. ஸோ மார்னிங் வந்துட்டு விடிஞ்சதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு போயிட்டு குளிச்சுட்டு வந்து நிற்கிறீங்க. அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. ஸோ சரி ஓகே போய் காஃபி ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போயிட்டு காஃபியெல்லாம் போட்டு வரீங்க. உங்களோட அத்தை வந்துட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க, அதாவது நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோமா நீங்கள் இந்த வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதாவது தனியாக விட்டு போயிருப்பாங்க. தனியாக அது என்ன தனி வீடாக கொடுப்பாங்களே அந்த மாதிரி தனி வந்துட்டு விட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வேறு வீட்டில் இருக்காங்க, நீங்கள் இந்த வீட்டில் தான் நீங்கள் இனிமேல் இருக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடு. இப்போது நீங்கள் போயிட்டு காஃபியெல்லாம் போட்டுட்டு ஆசையாக தூக்கிட்டு வரீங்க. நைட் நடந்த எதுவுமே உங்களுக்கு ஞாபகமே இல்லை. அதாவது அவர் பிடிக்கலன்னு சொன்னதால எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி என் மேலே ஏதாவது கோவமாக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இல்லாத உரிமையா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள். அதனால் காஃபி எடுத்துகிட்டு வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க. ஸோ கண்ணை முடிச்சு பார்க்குறாரு, காஃபி கையோடு நிற்கிறீங்க நீங்கள். ஆனால் அவர் வந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொன்னேன், எதுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லீப்பி வாய்ஸ்லேயே பேசுவாங்களா அந்த மாதிரி பேசுகிறாரு. விளையாடாதீங்க எழுந்திரிங்க சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ எதுக்கு சாரி சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிக்கல, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிற வைன் எனக்கு சுத்தமாக ஒன்று பிடிக்கல, நான் இதை சொல்ல தான் வந்துட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் நீ பேசவே விடலை, பேசவும் வரல. ஸோ இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் இதை சொல்லி தான் ஆகணும், எனக்கு ஒன்றும் பிடிக்கல, நம்ம 2 பேரும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து பாத்ரூம் போயிடறாரு குளிக்கிறதுக்கு. நீங்கள் கையில் வச்சு இந்த காஃபி கப்பை அப்படியே வந்துட்டு பேன் பிடிச்சிட்டே இருக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன இது இப்படி பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, ஏன் என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அவர் குளிச்சுட்டு வந்ததுமே திரும்ப கேட்குறீங்க, அஜ்மின் ஏன்னாச்சு, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அப்போ முன்னாடியே சொல்லிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கவும் அவருக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஒரே கத்துறாரு, உங்கள் கையில் இந்த காஃபி கப்பே தள்ளி விட்டுருப்பாரு. ஸோ அப்படி தட்டி விட்டுட்டு பயங்கரமாக கத்துறாரு. இதை சொல்ல தானே நான் அன்றைக்கி அத்தனை தடவை ட்ரை பண்ணேன், உங்ககிட்ட பேசணும் அத்தனை தடவை கேட்டேன்ல, வந்தியா, வரமாட்டேன்ட்டேன். சரி ஓகே உன் நம்பர் கேட்டேன், கொடுத்தியா, யார்ட்டையாவது கொடுத்து விட்டியா, அதுவும் இல்லை. சரி ஓகே நானே நம்பர் கண்டுபிடிச்சி உனக்கு கால் பண்ணேன், அப்போயாவது எடுத்தியா, அதுவும் இல்லை. என்னை வந்துட்டு ட்ராக் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. உங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி உண்மையே புரிய ஆரம்பிக்குது, செம்மையாக பயமாகுது. அந்த மூளை சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டு. ஸோ அப்படியே வந்துட்டு பயங்கரமாக அழுகையாக வருது. பட் இருந்தாலும் அப்படியே நிற்கிறீங்க, அவர்கிட்ட அதை காட்டிக்கல. ஸோ கத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு, வெளியவே போயிடுறாரு. ஸோ அதையெல்லாமே நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி மறுபடியும் உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் போல். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு 2-3 மந்த்துக்கு மேலே ஆச்சு, ஆனால் இன்னுமே அவர் அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்காரு. அப்போ இன்னுமே நம்மளை பிடிக்கலையா, ஏன் பிடிக்கல, எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு, எரிஞ்செரிஞ்சு விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. 2 பேத்துக்குள்ளே எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே அதிகமாக இருக்காது. அப்படியே பேசினா கூட திட்டு தான் வாங்குவீங்க நீங்கள். ஸோ அவர் வந்துட்டு வாய் திறந்தா திட்டத்துக்கு மட்டும் தான் திறப்பார், இல்லையா சாப்பாடு வேணும், அது அவ்வளோதான், வேறு எந்த டக்குமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜடம் மாதிரியே தான் இருக்குது, உங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கீங்க. ஏன்னா வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க, அதனால் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த மலையை பார்த்துட்டே நின்றுருக்கீங்க. அந்த விண்டோ கிட்டே நிற்கவும் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மழைலாம் பெஞ்சிட்டு இருக்கிறப்ப சைலண்ட்டாக பெஞ்சிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு மின்னல் இடியெல்லாம் வரல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே அந்த விண்டோவில் பார்த்துட்டே இருக்கவும் இடி இடித்தாலும் நல்லா தெரியும், மின்னல் வந்தாலும் நல்லா தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு மின்னல் தான் வரும். ஸோ மின்னல் வரவும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதை பார்த்துட்டீங்க, அடுத்து இடி தான் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். அதனால் வந்துட்டு லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இடினா செம்ம பயம். கரெக்டாக அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மின்னல் வந்து ஒரு 2 செகண்ட் தான், அடுத்த செகண்ட் வந்துட்டு பயங்கரமாக ஒரு இடி வருது. அவ்வளோதான், உங்களுக்கு செம்மையாக பயமாயிடுச்சு. அந்த விண்டோவில் வந்துட்டு அந்த கம்பி இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே கையில் பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு அந்த இடி இடிக்கவும் இருக்குன்னு பயந்துறீங்க. ஸோ பயந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி கத்திட்டு அந்த கையை வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த பக்கம் நகர்றதுக்கு நீங்கள் நகர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா பக்கத்தில் டேபிள் இருக்கும். ஸோ அதை அப்படியே இடித்து கீழே பொத்துன்னு விழறதுக்கு போகிறீங்க. ஆனால் நீங்கள் விழலை. இங்கே அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஒருத்தங்க ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, வேறு யாராவது ஜிமின் தான். ஸோ அவர் வந்துட்டு உங்களை விழாமல் பிடிச்சிருக்காரு. நீங்கள் என்னடா இது நம்ம விழலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா உங்களை வந்துட்டு பிடிச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ தான் வந்துட்டு மறுபடியும் நேராக பார்க்குறீங்க. நேராக பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான் பிடிச்சிருக்காரு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஃபேஸ் வந்துட்டு அவ்வளோ க்ளோஸாக ஜிமின் ஃபேஸ் கிட்டே இருக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் கோவம் இல்லாமல் உங்களை பார்க்குறாரு. அப்படியே நீங்களும் அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஜிமின் வந்துட்டு இப்படி நார்மலாக இருந்தால் இவ்வளோ அழகாக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த மானங்கிட்ட மனசு வந்துட்டு விடுமா என்ன, மூளை அவரை வந்துட்டு பேசக்கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அந்த மனசு பார்க்கணும் பேசணும்னு தோணிகிட்டே இருக்குது. ஸோ இதே போராட்டம் தான் உங்களுக்கு எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் மூளை வந்துட்டு இவன்லாம் வேணாம், இவன் வந்துட்டு சும்மா அவனை எப்போ ஏதாவது கஷ்டப்படுத்துகிறான், அவனை வந்துட்டு பார்க்காது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த மனசு எவ்வளோ அழகாக இருக்கான்ல, சூப்பராக இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிது. ஸோ அப்படிதான் ஒரு மாதிரி மிக்சடாக எமோஷனலாக இருக்குது உங்களுக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவ்வளோ சைலண்ட்டாக அவங்கள பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப நேரமாக 2 பேரும் அந்த ஐ டு ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கா. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு இடி வரும் இல்லையா. ஸோ அந்த இடி வரும்போது இப்போ ஆல்ரெடி நீங்கள் இடினா பயந்துட்டு இருந்திருப்பீங்க, இப்போது அதனால கீழே விழுந்திருப்பீங்க. ஸோ விழ போகிறவங்களும் பிடிச்சிருப்பாரு அவர். அக்கையில் இன்னொரு இடி வரும்போது செமையாக பயந்துடுறீங்க. ஸோ பயந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிமின் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்காரு, டைட்டாக நீங்கள் வந்துட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க.
ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் நின்றுருக்காரு. நீங்கள் அந்த இடி மறுபடியும் இடிக்க உங்களுக்கு செம பயமாக இருக்குது. அவர் நல்லா டைட்டாக கைடி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறீங்க. அவர் வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு ரியலைஸ் ஆகிட்டு என் வீட்டை கையெடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ப்ளீஸுங்க தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க, திட்டினாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, எனக்கு பயமாக இருக்குது, ஒரு கொஞ்ச நேரம் அந்த இடியெல்லாம் நின்றதுக்கப்புறம் நானே விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிடிச்சி பிடுங்கி விடவும் முடியல. ஏன்னா நீங்கள் பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா. ஸோ பாவமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கா. அதனால் ரெண்டு ஒரு மாதிரி இப்போ அவருக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் உங்களோட ஃபீலிங் எல்லாம் அவருக்கு கொட்ட மாதிரி இருக்குது. ஸோ அவர் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனில் நின்றுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி பிடிச்சவங்க தான் விடவே இல்லை, உடும்பு பிடிடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டே இருக்கீங்க. மழை நின்று எவ்வளோ நேரம் ஆச்சு, இடியெல்லாம் நின்று, அதாவது மழை இடி சுத்தமாக இல்லை. அப்படியே வந்துட்டு மழை பெஞ்சு விட்டால் எப்படி இருக்குது, சத்தம் அப்படியே அமைதியாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் மேடம் இன்னும் பிடிச்சபடியே விடவே இல்லை. அவரே வந்து பார்க்குறாரு, மழை நின்றுச்சு, இடியும் இப்போ இடிக்கல, ஆனால் இவையே இன்னுமே விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் ப்ளீஸுங்க இன்னொரு கொஞ்சம் நேரங்க அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் நேரம் என்ன பேசிட்டு இருக்கிற நீ, முதல்ல என்னை விடு அப்படின்னு கத்துறாரு. ஸோ இப்போ வந்துட்டு இல்லைங்க இடி இடிக்குதுல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்ன விளையாடிட்டு இருக்கிறியா, மழை இடி எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னுமா உனக்கு அந்த சத்தம் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் ரியலைஸே ஆகுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படி பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும் போல், அப்படியே விடாமல் பிடிச்சிட்டே இருந்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ஜன்னல் எட்டி பார்க்குறீங்க, மழையும் இல்லை இடியும் இல்லை, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அட பாவி மழையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சேடாக அந்த பக்கம் ஜன்னல் எட்டி பார்த்துட்டு, அதுக்குள்ளே நீ நிற்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஜிமினுக்கு காதில் கேட்டுருச்சு. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, அது வந்துட்டு இனிமே இடிக்காது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லை எனக்கு வேறு மாதிரி கேட்டுச்சு அப்படிங்கிறாரு. சொன்னீங்க இல்லைங்க, அது வந்துட்டு ஜிமின் இனிமேல் கடவுளை இடிக்கக்கூடாது, மழை வரவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்க சொல்லிடுறாரு. நீங்களும் போய் அமைதியாக படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. மூளை சொல்லுது, இங்கே பாரு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த மனசு இல்லை, அவர் வந்துட்டு அதை நீ பாட்டுக்கு ஓரமாக தான் நின்றுருந்தேன், அவர் எப்படி அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி மனசு கேட்குது. ஆனால் மூளை இல்லை அவர் வந்துட்டு எதாச்சியாக கூட வந்திருக்கலாம், பட் ஓவராக ஆசை வளர்த்திக்காதான்னு சொல்லிட்டு அந்த மூளை சொல்லுது. பட் மறுபடியும் அந்த மனசு என்ன சொல்லுதுன்னா, இல்லை அவர் வந்துட்டு நீ அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துருப்பாரு, ஸோ உன்னை ரசிச்சுட்டு அப்படியே வந்திருப்பாரு, நீயும் விழுறதுக்காக கரெக்டாக அவரும் பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு உங்களை போட்டு அப்படி பெனாத்தி எடுக்குது. நீங்கள் அப்படியே ஐயோ கடவுளே எனக்கு தூங்க விட்டிங்கன்னா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே விடியுது. ஸோ விடிஞ்சதுக்கப்புறமா எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. எந்திரிச்சு குளிக்கலாம் போகல, எந்திரிச்சு அப்படியே கட்டில் மேலே உட்காந்துட்டு ஜிமினியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, பார்க்க க்யூட்டாக இருக்குது. மறுபடியும் அந்த மனசு செம அழகாக இருக்கார்ல அப்படின்னு தோணுது. திரும்ப இந்த மூளை இங்கே பாரு, ஏற்கனவே இந்த மாதிரி நினச்சிதான் நீ பட்ட, ஆல்ரெடி பட்டது பத்தாதா அப்படின்னு சொல்லி மூளை கேட்குது. ஆனால் மனசு அவர் ஏன் புருஷன், நான் பார்க்கறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி மாற்றி உங்களுக்கு மனசுக்கும் அந்த மூளைக்கு போராட்டமாக இருக்குது எப்போ பார்த்தாலும். ஸோ இப்போது உங்களோட மூளை வந்துட்டு அவரை பார்க்காத அப்படின்னு சொல்லுது. ஆனால் மனசு எங்கள் பாரு செம்ம க்யூட்டாக இருக்கார்ல, அழகாக இருக்காரு, உன் புருஷன் நீ பார்க்கல நடி தப்பு, வயன் பாரு வயன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் மூளை வேணாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த மனசு பாருங்குது. ஸோ வேணாம் பாருன்னு சொல்லிகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. ஒரே கத்துறீங்க, ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. நீங்கள் கத்தில் ஜிம்மே எழுந்திரிச்சு பாரு, பயந்துட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் கத்தில் தானே அவர் எழுந்திரிச்சுப்பாரு, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜிமின்ட்டு எதுக்கு ஸ்டாப்னு கத்துனேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் மறுபடியும் ஜிமின் அது ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக கீழே கிச்சன் கொடிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, இவன் நேற்று இருந்தே சரியில்லை, ஒரு மாதிரி வியர்டாக பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. பட் நீங்கள் கீழே ஓடிட்டீங்க. ஆனால் அவர் இப்போ எழுந்திரிச்சு நீங்கள் எப்படி உட்காந்துருந்தீங்களோ இப்போ அவர் அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. இன்னும் சில அவருக்கு நைட் நடந்த எல்லாமே அப்படி தோணிகிட்டே இருக்குது. அவருக்கே தெரியல ஏன் வந்துட்டு அவர் அந்த இடத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கரெக்டாக வெளில போக அவரும் கரெக்டாக பிடிச்சிருப்பாரு. நான் எதுக்கு அவரை பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் டக்குன்னு அவர் கட்டி பிடிச்சிருந்துருப்பீங்களா, ஸோ அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. அதாவது அவரோட செஸ்ட்டில் வந்துட்டு உங்களோட ஃபேஸ் அப்படியே வச்சு ஒரு மாதிரி நல்லா டைட்டாக ஹக் பண்ணி இருந்திருப்பீங்களா, ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்படியே செஸ்ட்டு தொட்டு பார்க்குறாரு. ஏன்னா அந்த இடத்துல அவங்களோட ஃபேஸ் இருந்திருக்குள்ள நைட்டு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவதுக்கு என்ன அந்த மாதிரி டைட்டாக ஹக் பண்ணியிருந்தா அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி ஓகே, அவரோட மூளை இப்போ என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு அவளுக்கு இடினா பயம், ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கா, வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜிமின் மூளை சொல்லுது. ஆனால் அவரோட மனசு அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ தான் வந்துட்டு அவளை தள்ளி வைக்கிற அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ ஜிமினுக்கு கடுப்பாகுது, எனக்கு அவளை பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் முடிவுக்கு வந்துடுறாரு. ஆனால் அந்த மனசு இல்லை, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அதனால தான் நீ எப்போ பார்த்தாலும் அவளை வந்துட்டு கேராக பார்த்துக்கிற, ஸோ அவள் வந்துட்டு வீட்டில் தனியாக தான் பயந்துட்டு சீக்கிரமாக வர அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிகிட்டு இருக்கு. அதெல்லாமே கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா ஜிமின் வந்துட்டு ஒரு நாள் கூட லேட்டாக வந்திருக்க மாட்டார். இப்போது அவரோட மனசு வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு ஜிமின், நீ வந்துட்டு ஒரு நாளாவது லேட்டாக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிக்கிறாரு. திரும்ப அந்த மூளை இருக்குல்ல அது வந்துட்டு, இங்கே பாரு நீ எப்பவுமே வேலை முடிச்சு வர டைம் அதுதான், அதனால் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆமாம், நான் வேலை முடிச்சு வர டைம் அதனால தான், எனக்கு அதிகமாக வேலை செய்ய முடியாது, அதனால சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அதே சொல்லிக்கிறாரு. ஆனால் இந்த மனசு என்ன சொல்லுதுன்னா, சரி ஓகே,
அப்படியே அவள் நேற்று கதவை திறக்காதனால அவ்வளோ பதட்டமாக பயந்து போயிட்டு அவ்வளோ டைம் அதில் அந்த காலிங் பில் அடிச்சிட்டே இருந்த அப்படின்னு சொல்லி அந்த மனசு கேட்கவும் ஜிமினுக்கு இதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா அவர் அதான் பண்ணியிருப்பாரு, நீங்கள் டோரே திறந்துருக்க மாட்டீங்க, மழை வேறு பெய்யுது, இடி வேறு அடிச்சுட்டு இருந்திருக்கும். ஆனால் வந்து டோர் ஓப்பனே பண்ணல அப்படிங்கிறனால அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஒரு மாதிரி பதட்டத்தோடு தான் வந்து அத்தனை தடவை டோர் பில் அடிச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் திறக்கவே இல்லை, லேட்டாக திறந்துருப்பீங்க. ஸோ அந்த கோவத்தில் வந்துட்டு அவருக்கு எப்படி அதை காட்டுறதுன்னு தெரியாமல் உங்களை திட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ இதுதான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அவர் கதை திறக்கல, ஆனால் நான் ஏன் அவ்வளோ பயந்தேன், ஏன் அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே இந்த மூளை வந்துட்டு இங்கே பாரு, உன்னை நம்பி அவங்க இருக்கா. ஸோ அந்த ஒரு கருணை, அதாவது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அவள் இருக்கிறனால உனக்கு அந்த மாதிரி தோணியிருக்கும். மற்றபடி உனக்கு அவன் மேலே லவ்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த மனசு இதுக்கு பேர் லவ் இல்லைனா வேறு எதுக்கு பேர் லவ், இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் போட்டு டியூன் பண்ணிகிட்டு இருக்குது மூளையும் மனசும். ஸோ அவருக்கும் ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. அவரே ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து தாங்க முடியாமல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கே ரியலைஸ் ஆகுது, நான் எப்படி தனியாக கத்திட்டு இருக்கிறேன், டைம் ஆச்சுல எனக்கு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு ஓடி போயிடுறாரு. ஸோ ஓடி போய்ட்டு குளிச்சுட்டு கீழே வராரு. கீழே வந்து பார்த்தா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் உங்ககிட்ட சொல்லலாம் மாட்டார், எப்பவுமே சாப்பிடுவார் கிளம்புவார், அவ்வளோதான். சாப்பாடு அங்கே டேபிள் இல்லைன்னா சாப்பாடு வேணும்னு கேட்பாரு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான், டேபிளில் ஆல்ரெடி சாப்பாடு இருக்கிறனால சாப்பிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. உங்களுக்கு இது பழகி போச்சு. சாப்பிட்டாரா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த டிஷ்ஷெல்லாம் கொண்டு போய் வாஷ் பண்ணி வச்சுட்டு அகைன் வந்துட்டு அவருக்கு லஞ்செல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ அவர் எடுத்துகிட்டே தான் போயிடுவார். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து சும்மா ஃபோன் யூஸ் பண்ணுறது, டிவி பார்க்குறது, சீரியல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லைனா வீட்டு வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு போர் அடிக்கும், சில டைமில் தூங்கிடுவீங்க, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் இந்த டைம் வந்துட்டு ஒரு மாதிரி டைனி டேஸ் அப்படிங்கிறனால ஒரு மாதிரி மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. அது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு உங்களுக்கு. ஸோ மறுபடியும் அந்த விண்டோ கிட்டே போயிட்டு நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கீழே அந்த விண்டோவில் பார்க்க பிடிக்கல. ஏன்னா நைட்டு மேலே நின்று பார்த்துருப்பீங்களா, அந்த வியூ இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ மறுபடியும் குடுக்குன்னு மேலே ஏறி போகிறீங்க. ஸோ நீங்கள் மேலே போனதுமே அந்த விண்டோ கிட்டே போய் நின்றுட்டு திரும்ப அந்த மழை பெய்யறதெல்லாம் வந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. நைட்டு பார்த்ததை விட பகலில் இன்னும் அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது அந்த வியூ எல்லாம். அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு நைட் நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. ஐயோ நான் வேறு இப்படி பண்ணிட்டேன்னு என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாரு, கடவுளே தப்பாக மட்டும் நினச்சிடக்கூடாது ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மனசுக்குள்ளே போட்டு பெணாத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கப்போ சடனாக மழை வர்றது வந்துட்டு இப்போ தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது. நான் கிளம்புறப்ப மழை வரலையே, இப்போ என்ன மழை வந்துட்டு இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் கிட்ட வந்து நின்று எட்டி பார்க்குறாரு. ஸோ வீட்டில் நீங்கள் அந்த விண்டோ கிட்டே நின்று பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் அவர் வந்துட்டு அதே மாதிரி ஒரு விண்டோ கிட்டே நின்று இந்த மலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் இந்த மாதிரி மாற்றி அந்த மலையவே பார்த்துட்டு இருக்கிறப்போ டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய இடி. நைட் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு அது உங்கள் தலையிலே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி செம்மையாக பயந்துட்டு போய் நெஞ்சில் கை வச்சுட்டு ஓடி போயிட்டு கட்டில் உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு செம்மையாக பயம் ஆயிடுச்சு. உங்களால் வந்துட்டு அதுக்கு மேலே முடியல. ஒரு மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா இந்த இடி இடிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அந்த பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவீங்க. பயங்கரமாக கை கால்லாம் வந்து ஷிவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அதனால தான் நைட்டு அப்படியே ஒரு டைட்டாக ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இப்போ ரொம்பவே பயமாக இருக்குது, தனியாகவே இருக்கிறீங்களா. இப்படி வந்துட்டு இடி இடிச்சதும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் ஜிமினுக்கும் அது கேட்டிருக்குல்ல. ஸோ அவரும் அங்கே தானே இருக்காரு. தட் மீன்ஸ் பக்கத்து தானே. ஸோ இடி இடித்தா தனித்தனியாக கேட்கும், எல்லா பக்கம் கேட்கல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த இடி இடிச்சது அவருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக ஷாக்காக இருக்குது. ஏன்னா பயங்கரமாக சடனாக இடி இடிச்சிருக்கும். அதனால் அவருக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா உங்களோட ஞாபகம் தான் வருது. உங்களுக்கு இடினா பயம்னு சொல்லியிருப்பீங்களா நைட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதுவுமே யோசிக்கலாம். அவர் படுக்க டக்குன்னு ஃபோனை மட்டும் கையில் எடுத்துகிட்டு காரோட கீ இருக்கல, ஸோ கார் கீ ஃபோன் ரெண்டு எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக கீழே ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்து கார் பார்க்கிங்கில் நிற்கிற அவரோட காரில் வந்துட்டு ஏறிக்கிறாரு. ஸோ ஏறி வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தான் வராரு. ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 hour ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு, ஓகேவா. ஸோ இடையில 2 டைம் வந்துட்டு அதே மாதிரி இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு செமையாக பயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களால் முடியல, ஒரு மாதிரி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி செம பதட்டமாக ஓடி வந்துட்டுருக்காரு. ஏன்னா நீங்கள் நைட்டே ஒரு மாதிரி செமையாக பயந்துருப்பீங்க, அதை அவர் நல்லாவே ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அது வந்துட்டு இப்போ அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏதாவது பயந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு வராரு. 1/2 மணி நேரத்தில் வர வேண்டிய இடத்துக்கு 1/4 மணி நேரத்தில் வந்துட்டார். ஸோ வந்துட்டு டோர் பெல்லை அப்படியே விடாமல் அடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு எந்திரிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. அப்படி காலெல்லாம் வந்துட்டு கட்டிலுக்கு கீழே கூட தொங்க விடாமல் அப்படியே காலெல்லாம் எடுத்து கட்டிலுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக பயந்துட்டு அப்படியே காதெல்லாம் பொத்திக்கிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க. அவர் காலிங் மேலே அடிக்கிறது கூட உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே கேட்கல. பயமாக இருக்குது உங்களுக்கு, ஆக்சுவலாக ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பக்கம் வந்துட்டு அவர் வந்து விடாமல் காலிங் மேலே அடிச்சிட்டே இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேனிக் அட்டாக் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்க வர ஸ்டேஜுக்கே போயிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு.
ஸோ அவ்வளோ டைம் காலிங் பெல் அடிச்சுமே நீங்கள் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணாததுனால ஜிமின் மறுபடியும் பயந்துக்கிறாரு. ஸோ பயந்துட்டு அந்த கதை வந்துட்டு திறக்க ட்ரை பண்ணுறாரு. பட் திறக்கவே முடியல. நீங்கள் உள்ளேருந்து லாக் பண்ணியிருப்பீங்க. அவர்கிட்ட ஒரு கீ இருக்கும். பட் அதை ஆஃபீஸில் விட்டு வந்திருப்பாரு மறந்து போயிட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பக்கம் பெட்ரூம் இருக்குல்ல. ஸோ பெட்ரூமுக்கு வந்துட்டு மேலே தானே இருக்குது உங்களோட பெட்ரூம். அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டுக்குள்ளே ஏதாவது விண்டோ கீழே ஓப்பன் பண்ணியிருக்கான்னு பார்க்குறாரு. எந்த விண்டோவும் ஓப்பன் பண்ணல. மேலே நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அது ஒரே விண்டோ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா தண்ணிக்கு சார்லெல்லாம் வரும்னு சொல்லிட்டு வீட்டில் கீழே இருக்கிற எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு போயிருப்பீங்க. மேலே மட்டும் அது ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே வெளியே போய் மழையில் நினச்சிட்டே பார்க்குறாரு. அந்த ஒரு விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்குது. அதையாவது ஓப்பன் பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, டக்கு டக்குன்னு அந்த பைப் இருக்குல்ல. ஸோ அந்த பைப்பை பிடிச்சி ஏற ஆரம்பிக்கிறாரு மேலே. ஸோ அந்த பைப் பிடிச்சி மேலே ஏறி அந்த மேலே விண்டோ கிட்டே வந்துடுறாரு. ஸோ வந்ததுக்கப்புறமா அந்த விண்டோ வந்துட்டு லைட்டாக இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணால் வந்துட்டு இந்த பக்கம் ரிமூவ் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு வந்துட்டு அந்த விண்டோவை அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளே அப்படியே வெளியிருந்து உள்ளே குதிச்சு உள்ளே வந்துடுறாரு. ஸோ உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே செம்மையாக பயந்து அழுதுட்ருக்கீங்க. ஓடி வந்து அப்படியே ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே டக்குனு அவர் பார்த்தது உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படியே கட்டிலேருந்து இறங்கி கீழே ஓடி போயிட்டு அவரால் லைட்டாக ஹக் பண்ணி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவருக்கு அது நல்லா புரியுது நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே லைட்டாக தட்டி விடுவாங்களோ. ஸோ உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தட்டி கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக கை காலம் நடுங்குது. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு சின்ன இடிக்காலாம் இவ்வளோயா பயப்படுறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவருக்கு ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் இன்னுமே அழுதுகிட்டே இருக்கனால அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை இருக்கேன் எல்லாம் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் ஒரு வழியாக ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு உங்களை சமாதானப்படுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. ஒரு வழியாக நீங்கள் காம் ஆனதுக்கப்புறமா சரி ஓகே ஒன்றும் இல்லை ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இல்லை வேணாம் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க இங்கேயே மட்டும் இருங்க ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நான் எங்கேயும் போகலை பதறாத நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படி கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாரு. அப்படியே நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ இன்னும் அவர் அப்படி பிடிச்சது நீங்கள் விடவே இல்லை. அதனால் டைட்டாக ஹக் பண்ணி தான் உட்காந்துருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்கார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ்ங்க இங்கே இருங்க பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நீயும் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி கீழே கூட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு அவர் எப்படி வந்தாரெல்லாம் யோசிக்கவே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அந்த பயமே போகலை. ஸோ உங்களை கிச்சன் கூட்டு போயிட்டு அந்த ஸ்லாப்லேயே உட்கார சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. இல்லை எனக்கு எட்டாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவரே தூக்கி அந்த ஸ்லாப்பில் உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த இடிச்சதில் அந்த பயம் அதுவும் இருக்குது. ஒரு மாதிரி இதுவும் மிக்ஸ்டு எமோஷனாக தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கவும் அவர் வந்துட்டு உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜிம்னியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவ்வளோ க்யூட்டாக அழகாக உங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதை வாங்கி கையில் வச்சுருக்கீங்க. கூட ஏன் கையில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் எனக்கு காஃபி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னி அவருக்கு காஃபி போட்டுக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே குடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் பார்த்து கேட்குறீங்க நீங்கள் எப்படிங்க வந்தீங்க உங்களுக்கு ஒர்க் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன்னா அவர் இந்த மாதிரி அன்டைமில் வரவே மாட்டார். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்படி தான் வராரு. என்னாச்சுங்க ஒர்க் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துட்டு ஆஃபீஸ் லீவ் அப்படின்னு சொல்கிறாரு. பொய் சொல்கிறாரு. ஆக்சுவலாக உங்களுக்காக வந்திருப்பாரு. ஆனால் உங்ககிட்ட அதை சொல்லலை. பொய் சொல்கிறாரு. எனக்கு ஆஃபீஸ் லீவு அப்படின்னு சொல்கிறாரா. ஓ மழை பெய்யுறதுனால லீவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் யோசிக்கிறாரு. மழை பெய்ஞ்சா ஸ்கூல் காலேஜ் தான் லீவ் விடுவாங்க. அது கூட தெரியல இவளுக்கு. ஆஃபீஸெல்லாம் லீவ் விடுவாங்கன்னு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆஃபீஸில் வந்துட்டு மழை பெஞ்சா விட்டுருவாங்க லீவு அப்படிங்கிறாரு. நக்கலாக சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அது புரியல. சரிங்க ஆனால் அச்சோ நான் வந்துட்டு டோரில் லாக் பண்ணி வச்சுருந்தேன் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் உங்களுக்கு அது ரியலைஸாக ஆகுது கேட்குறீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. நீங்கள் இருங்க நீங்கள் ஜன்னல் வழியாக தானே வந்தீங்க. ஜிமின் நீங்கள் எப்படி ஜன்னல் வழியாக வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அது இல்லை நான் நிறைய டைம் டோர் பெல் அடிச்சுட்டே இருந்தேன். நீ வந்துட்டு வரவே இல்லையா. அது ரொம்ப வெளியே மழை பெஞ்சிட்டே இருந்தங்காட்டிக்கு என்னால் அங்கே நிற்க முடியல. ஸோ அதனால் அப்படியே விண்டோ வழியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாரிங்க தெரியாமல் அப்படி பண்ணிட்டு மன்னிச்சிக்கோங்க சாரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது பரவாயில்ல விடு நீ டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபி குடிக்கிறாரு. ஆனால் வந்துட்டு உங்ககிட்ட அவர் எதுவுமே சொல்ல உங்களுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வாய் திறக்கலை. இவளை அப்படியே வந்துட்டு அமுத்திடுச்சு. எதுவுமே வாய் திறக்கலை. இப்போ வந்துட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு அந்த ஹாலுக்கு போகிறீங்க. ஸோ ஹாலுக்கு போய்ட்டு அப்படியே உட்காந்துட்டு 2 பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது இவ்வளோ நேரமாக. இப்போ என்ன பேசுன்னு உங்களுக்கும் தெரியல அவருக்கும் தெரியல. ஒரு மாதிரி 2 பேர்த்துக்கும் அக்வர்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் பயந்து போயிட்டு கட்டியெல்லாம் பிடிச்சிருந்துருப்பீங்களா. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வரும்போது உங்களுக்கு ஷையாக வருது. அங்கே ஜிமினுக்கும் அதே மாதிரி தான் ஒரு மாதிரி ஷையாக வருது. என்ன சொல்கிறாருன்னா இல்லை அது வந்துட்டு ஒயன் இதுக்கு மேலே இடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மேலே போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இல்லைங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இவருக்கு எதுக்கு இப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உள்ள மனசை அப்படியே கதவை சாத்திக்கிட்டு ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்கிற ஆஃபீஸில் அத்தனை வேலை இருக்குது நீ பாட்டுக்கு விட்டு ஓடி வந்துட்டேன். ஐயோ கடவுளே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரே பெணாத்திக்கிட்டு இருக்காரு.
நம்ம இப்போது ஒரு விஷயம் ஏதாவது நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். செய்கிறப்ப தெரியாது, ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எம்பாரசிங்காக இருக்குல்ல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் பயவில் அதுவும் இருக்கும் போல். அப்படியே ஐயோ கடவுளே போச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டெல்லாம் போட்டு தட்டிட்டு இருக்காரு. ஸோ அப்படி தட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா மேலேருந்து ஒரு டைரி பொத்துன்னு கீழே விழுது. ஸோ அந்த டைரியை எடுத்து பார்க்குறாரு. அது உங்களோட டைரி தான். ஸோ அழகாக க்யூட்டாக காலேஜ் டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒட்டி வச்சுருக்கீங்க. அப்படியே பார்க்குறாரு. ஒயினா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்காரு. ஏன்னா அவர் வந்துட்டு அந்த காலேஜ் டைம்லலாம் உங்களை பார்த்துருக்க மாட்டார்ல. ஸோ காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் கழிச்சு தான் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ண புதுசு ஃபஸ்ட் இயரில், ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு 12th முடிச்ச புதுசு தானே, சின்ன பொண்ணாக தான் இருப்பீங்க. ஸோ க்யூட்டாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்படியே உங்களோட ஃபேஸில் அப்படி கை வச்சு தடவிட்டு இருக்காரு அந்த ஃபோட்டோவை. ஆனால் டக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்க ஜமீன், அவளோட டைரி, அவள் ஃபோட்டோ, அது எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் மறுபடியும் அந்த மனசு வந்துட்டு உன்னோட வைப்பு, இதில் என்ன தப்பு, அவளோட ஃபோட்டோ தானே தொட்டா இப்போ என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தான் இவருக்கு மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு கடைசியாக வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே என்னதான் எழுதியிருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த டைரியெல்லாம் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் செம்ம ஃபன்னாக எழுதிட்டு இருக்கீங்க நீங்கள், எல்லாமே ஃபன்னாக எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ அதில் என்ன எழுதி வச்சுருக்கீங்கன்னா, இன்றைக்கி எங்களோட மேக்ஸ் மேம் வந்தாங்க. வந்துட்டு அவங்க சும்மா ஏதோ நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அது லெசன் எடுத்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க எப்போ வந்துட்டு போனாலுமே எனக்கு எப்படின்னா ஒரு கார்ட்டூன் படம் பார்த்த ஃபீலிங் தான் வரும். ஸோ அந்த ஃபீல் எனக்கு எப்பவுமே இருக்கும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த மேக்ஸ் மட்டும் அவங்க நடத்திட்டு போக வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஏதோ கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் புரியாது, இங்கிலீஷில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கீங்க. ஓ மேக்ஸ் வந்துட்டு உனக்கு கார்ட்டூன் படம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியோட சிரிச்சிட்டே அதை படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு கீழே என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னா, இப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு கீழே மறுபடியும் இதை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அடியே இவங்க வந்துட்டு போனாலும் இவங்க நடத்ததை பார்த்தா பாரு, எனக்கு ஏதோ கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது, அது இங்கிலீஷில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. இது ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாலா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து படிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதுமே உடனே அவள் பயங்கரமாக சிரிப்பு வந்து சிரிச்சிருப்பா. ஸோ அதை எழுதிக்கிறீங்க. நான் சொன்னது வந்து என்னோடய ஃபீலிங், நானே புலம்பிட்டு எனக்கு புரியலன்னு சொல்கிறேன். ஆனால் இதில் அவள் என்ன ஜோக்கை கண்டாலும் தெரியல, பைத்தியக்காரி அப்படி சிரிச்சிட்டா. சிரித்த சிரிப்பில் மேம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன ஆச்சு தெரியுமா, ஒத்துணும் கையில் இருந்த சாக்பீஸ் எடுத்து பொத்துன்னு தலையிலே போட்டாங்க. அவள் தலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது சத்துன்னு அடித்து விழுந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு. ஆனாலும் நான் சிரிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவர் அதை சிரிச்சிட்டே படிச்சுட்டுருக்காரு. ஸோ அதுக்கு கீழே இன்னொரு பாயிண்டில் என்ன எழுதிக்கிறீங்கன்னா, பைத்தியக்காரி அமைதியாக இருந்தாலா, அப்போ கூட அமைதியாக இருக்கல. திரும்ப என்ன சொன்னான்னா, ஒயன் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிவிட்டு பேசுறதெல்லாம் நீ பேசிட்டு அடி மட்டும் பார்த்தியா எனக்கு வாங்கி வச்சிட்ட, எனக்கு தலை வலிக்க தெரியுமா, நெத்திலேயே அந்த பொத்துன்னு விழுந்துச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன மாதிரி எழுதியிருக்கீங்க. ஸோ எனக்கு அவள் சொன்னதுல செம்மையாக சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதியிருக்கீங்க. அதை சிரிக்கிற எமோஜி வேறு போட்டு போட்டு வச்சுருக்கீங்க. அது பயங்கர சிரிப்பாக இருக்குது அதை பார்த்தாலே. ஸோ ஜிம்மி அதை சிரிச்சிட்டே படிச்சுட்டுருக்காரு. ஸோ மறுபடியும் என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சிரிப்பு வந்திருக்கோம். ஸோ எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. ஆனாலும் நான் சிரிக்கவே இல்லை, கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அவள் இப்படி சொல்லவும் எனக்கு சிரிப்பு வந்துச்சு, டக்குன்னு சிரிச்சிட்டேன். ஆனால் மறுபடியும் அந்த மேம் திரும்பி பார்த்துருச்சு. அப்படி பார்க்குறப்ப என்னாச்சு தெரியுமா, அந்த லூஸ் தான் மறுபடியும் சிரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அந்த மேம் வந்துட்டு டஸ்டரை, அதுவும் கிளாத்தில் செஞ்ச டஸ்டரு எடுத்து போச்சுன்னா அவள் தலையிலேயே போட்டுருச்சு. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவளை பார்க்குறப்போ ஒரே புகை மூட்டமாக பனி மூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மொத்த டஸ்ட்டும் வந்துட்டு அவளோட தலை ஃபேஸெல்லாம் கொட்டி கடிஞ்சு ஃபேஸ் ஃபுல்லாக அந்த டஸ்ட்டை ஒட்டி இருந்துச்சு. அந்த வெள்ளையாக அப்படியே அவள் ஃபேஸை சுற்றி தலையை சுற்றி ஒரே புகையாக போயிட்டு இருந்துச்சு. என்னால் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. அன்றைக்கி மட்டும் நான் சிரிச்சே செத்துருக்க வேண்டியது. கடவுள் புண்ணியத்தில் நான் அன்றைக்கி சாகலப்பா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு செம்மையாக சிரிப்பாக இருக்குது. இந்த வேலை பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்த பேச்சு திருப்புறாரு. இப்போ கூட அவருக்கு எதுவும் சிரிப்பு அந்தளவுக்கு வரல, லைட்டாக சிரிச்சுட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி சிரிச்சுட்டே அந்த பக்கம் திருப்பி பார்க்குறாரு. ஸோ திருப்பி பார்த்தா இப்போ தான் அவருக்கு அடக்க முடியாமல் சிரிப்புறது. என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்ததை அப்படியே வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க, அப்படியே போட்டு அவளோட ஃபேஸை கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்கிறீங்க வரைகிறங்கிற பேரில். அவள் இந்த மாதிரி தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சுற்றி டாட்டா வச்சு அவள் ஃபேஸெல்லாம் வந்துட்டு ஏதோ டாட்டா வைக்கிற மாதிரி அத்தி வச்சு ஏதோ படம் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. அப்போ பார்க்க அந்த அன்னைக்கு இப்படி தான் இருந்தா, என் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாது அவளோட ஃபேஸை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கீங்க. அதை பார்த்துட்டு தான் அவர் விழுந்து சிரிக்கிறாரு. அவரால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போவே இவர் டிராயிங்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அவரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பேஜ்னு திருப்புறாங்க. மோஸ்ட்லி எல்லாமே ஃபன்னாக தான் இருக்குது. காலேஜில் ரொம்பவே நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பா போல், ஆனால் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு லைட்டாக இப்போ கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அந்த கில்ட்டி ஃபீல் இப்போ தான் அவருக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. பட் இருந்தாலும் சரி ஓகே, நானே பண்ணுறேன். எனக்கு தான் அவளை பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டே அவள் சொல்லியிருந்தான் அப்படின்னா நானே சொல்லியிருப்பேன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அவள் தான் பேச மாட்டேன்னா இப்போது அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திரும்ப அடுத்தடுத்த பேஜ் படிக்கிறாரு. ஸோ அப்படி படிக்கிறப்போ வந்துட்டு அவர் இவ்வளோ நேரம் சிரிச்சு படிச்சிருப்பாரு. பட் சடனாக
அவரோட ஃபேஸ் வந்துட்டு லைட்டாக அந்த சிரிப்பெல்லாம் போகுது, சேடாக மாறுது. என்ன அப்படின்னா அந்த பேஜில் அப்படி எழுதியிருக்குது என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்த ஒயன் வேறு, ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற ஒயன் அப்படியே வேறு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. பக்கத்தில் எமோஜி வேறு அந்த சோகமாக இருக்கிற மாதிரி ஒட்டி வச்சுருக்கீங்க. என்னாச்சு இவளுக்கு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு, எல்லா டைம் நல்லா தானே போச்சு, இவளுக்கு என்ன அப்படின்னு பிரச்சனை வரப்போகுது, எல்லாருமே டைரியில் எழுதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கிறதுக்குள்ளே அவருக்கு இவ்வளோ டவுட் வந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே, நான் அடுத்த லைன் படிக்கிறாரு. என்ன அப்படின்னா, என்ன எழுதியிருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டே அகைன் என் லைஃப்பில் வரவே கூடாது, அப்படி வந்துச்சு அப்படின்னா சத்தியமாக நான் அப்போவே செத்துருவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னவா இருக்கும், என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே அடுத்தடுத்த லைனை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஈவினிங் நான் காலேஜ் முடிச்சு வந்துட்டு இருந்தேன். ஸோ எந்த பஸ்ஸும் நிறுத்தலை, எல்லா பஸ்ஸும் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப மழை அப்படிங்கிறதுனால எல்லா பஸ்லேயும் ஃபுல்லாக இருந்தங்காட்டிக்கு எந்த பஸ்ஸுமே நிறுத்தாமல் போயிட்டாங்க. சரி ஓகே, ஒரு 15 நிமிஷம் நடந்தோன்னா அடுத்த ஸ்டாப் வரும், அப்படி நம்ம வீட்டுக்கு வேறு பஸ் ஏதாவது கேப் கிட்ட பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தேன். அந்த மழை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே நினச்சிட்டு நடந்துகிட்டே போயிட்டே இருந்தேன். ஆனால் டக்குன்னு எனக்கு என்னவோ தெரியல, அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. யாரும் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே லைட்டாக பின்னாடி திரும்பி பார்த்தா என்னை ஒரு 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இது சரி ஓகே, நம்ம பயந்துக்கிறோம், நார்மலாக யாராவது நடந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ரொம்ப நேரம் நான் நடந்து போகிறப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க என்கிட்டயே வந்த மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபோர்ஸாக என்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. நான் ரொம்பவே பயந்துட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பித்தேன். ஸோ நான் அப்படி பயங்கரமாக ஓட என்னாச்சு அப்படின்னா, டக்குன்னு ஒரு இடத்துல என்னை அவங்க கேட்ச் பண்ணிட்டாங்க. என்னால் அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியல. ரொம்பவே என்னோடய கை டைட்டாக பிடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து நான் அவங்க கையெல்லாம் வந்து பிடுங்கி விட்டுட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மலையில் செம்மையாக ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறப்போ லைட்டாக கால் வேறு ஸ்லிப் ஆகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல இங்கேருந்து போனால் போதும்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடினேன். அந்த அன்றைக்கி மட்டும் நான் கடவுளே, இன்றைக்கி மட்டும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு போதும், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ, என்னால் முடியல, ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேண்டாத கடவுளே கிடையாது, அவ்வளோ பயந்துட்டு அவ்வளோ வேண்டிட்டு போனேன். ஸோ அந்தளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கப்போ சடனாக என்னாச்சுன்னா ஒரு இடத்துல ரொம்ப ஃபோர்ஸாக இடி இடிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இடி இடிக்கிறப்போ எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டக்குன்னு பயம் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே ஓடி வராங்க. ஸோ அவங்கள பார்த்தும் பயந்துட்டு இருந்தேன். அந்த இடி இடிச்சவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் ஆகிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன். நான் அப்படி மயங்கி விழுறப்போ அவ்வளோதான், நம்ம லைஃபே முடிஞ்சு, இதுக்கப்புறம் நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, நம்மளாலே நம்மளை காப்பாற்றிக்க முடியாது, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு, கடவுளை எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல, அதாவது நான் செத்தாலும் பரவாயில்ல, மற்றபடி ஏதாவது பிரச்சனையோடு என்னை வாழ வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கண்ணை மூடினேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் படிச்சுட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வர மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் கஷ்டமாகவே இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்காரு. ஸோ அழுதுகிட்டே அடுத்த பேஜை திருப்பி படிக்கிறாரு. ஸோ அதில் என்ன எழுதியிருக்கீங்கன்னா, ஆனால் நான் கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தேன், அப்போ எனக்கு என்ன ஆச்சு, அப்போ என்ன இது இன்றைக்கி தானா இல்லை நேற்றா, என்ன இது அப்படிங்கிற மாதிரி, என்ன நாள் என்ன கிழமை எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்டேன், இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க நேற்று நைட்டு தான் உன்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மிட் பண்ணாங்களா, யார் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் கேட்டேன். ஒரு பையன் அப்படின்னு சொன்னார். ஒரு பையனா? 2 பேர் என்னை ஃபாலோ பண்ணாங்களே, ஒருவேளை அவங்க தான் பண்ணிவிட்டு அவங்களே கொண்டு வந்து விட்டாங்களா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க எந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க சொன்ன அடையாளம் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 பேர் என்னை கொண்டு வந்து சேர்த்தலை, வேறு யாரும் என்னை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமாகவே இருந்தங்காட்டிக்கும் நான் டாக்டர்கிட்ட போய்ட்டு செக்கப்லாம் கூட பண்ணேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எனக்கு எல்லாமே ஓகேவா, எனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் செக்கப் பண்ண சொல்லி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு நான் செக்கப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக ஆச்சு. ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை யாரோ காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. டாக்டரும் அதான் சொன்னாங்க, உன்னை ஒருத்தங்க காப்பாற்றி தான் கொண்டு வந்தாங்க, பட் அவங்க கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளில போக வேண்டிய வேலை இருந்தங்காட்டிக்கும் கிளம்பிட்டாங்க, நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்னோடய அம்மா அப்பா வந்துட்டு என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த பர்சன்கிட்ட நான் தேங்க்யூ சொல்லணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகிற மாதிரி இருக்குது. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. லிட்ரலி அவர் அதாவது அழுதுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அகைன் வந்து ஒரு 4-5 பேஜெல்லாம் தள்ளி மறுபடியும் எழுதிக்கிறீங்க. நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருக்கேன், பட் இன்னுமே என்னால் அந்த பர்சனை கண்டுபிடிக்க முடியல. அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, எதுவுமே எனக்கு தெரியல, யாருன்னு எனக்கு தெரியல. பட் என் லைஃப்பில் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்காங்க. ஏன்னா என்னை அவங்க தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ உருகி எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே எமோஷனல் ஆகுது. ரொம்பவே அழுகிறாரு. அந்த டைரி அப்படியே வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது இல்லை, பட் ரொம்பவே அழறாரு.
ஸோ இந்த மாதிரி அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டுருக்கிறப்போ அகைன் வந்துட்டு அந்த இடி இடிக்கிற சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிக்குது. லைட்டாக சின்ன சின்ன இடியாக இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கீழே இருக்கிறீங்கள, ஸோ ஜிமினுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இடி இடிச்சா இந்த அளவுக்கு நீங்கள் பேனிக் அட்டாக் ஆகுறீங்க அப்படின்னா, உங்களை அன்றைக்கி துரத்திட்டு வந்தப்போ அதே மழை அதே இடி. ஸோ அந்த இடியில் நீங்கள் பயந்து விழுந்திருப்பீங்க மயங்கி. ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இது மாதிரி பேனிக் அட்டாக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு இன்சிடென்ட் தான் அப்படிங்கிறது ஜிமினுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ டக்குன்னு லைட்டாக இடி இடிக்க ஆரம்பிக்கிறப்பவே மேலேருந்து கீழே ஓடி வராரு. ஸோ ஓடி வந்து நீங்கள் ஹாலில் உட்காந்துருப்பீங்க. லைட்டாக உங்களுக்கு பதட்டமாக தான் இருக்குது, இடி இடிக்க ஆரம்பிக்குதே ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பயந்துகிட்டே உட்காந்துருக்கவும் டக்குன்னு அவர் ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. நீங்கள் சரி ஓகே நம்ம என்னென்னு பேசிட்டு அவர் ஏதாவது கோவம் வந்து கத்திட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஆனால் உங்களோட கையை வந்துட்டு அவர் நல்லா ஹோல்டு பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. உங்களோட கை தான் வந்துட்டு அவர் டைட்டாக பிடிச்சிருக்காரு. நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவர் எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் உங்களோட கையை வந்துட்டு அப்படி டைட்டாக அவரோட 2 கையிலையும் உள்ள, அதாவது உங்களோட கையை வந்துட்டு 2 கைக்குள்ளேயே அவரோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக கேட்குறீங்களா. ஸோ உங்ககிட்ட பேச வரும்போது நீங்கள் அப்படியே லிசன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ என்னென்னா ஒயின் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லுங்கள் ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னென்னா அவரோட ஸ்டோரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸ்டோரியா இந்த டைம்லையா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லை நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, அது உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீ கேட்டிருந்தல்ல எனக்கே அவனை பிடிக்கல, ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பேன்ல. ஸோ அதுக்கான காரணம் நான் இப்போ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. யாரையாவது லவ் பண்ணியிருப்பாரோ, இல்லைனா ஆல்ரெடி யாரு கூட அஃபேர் இருக்குதா, ஐயோ கடவுளே இப்போ டிவோர்ஸ்க்கு இது சைன் கேட்பாரா, அதனால இந்த மாதிரி பாசமாக மாதிரி பேசுகிறாரா, கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு பதட்டமாகுது. அது வந்து ஜிமின்ல எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவர் இல்லை நான் இப்போ பேசணும், நான் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு பொண்ணு தான் காரணம். ஸோ அதை நான் என்னங்கிறது இப்போ உனக்கு சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு ஒரு நாள் இப்படி வெளில போயிட்டுருந்தேன். ஸோ அப்படி வெளில போகிறப்போ ரொம்ப எமர்ஜென்சியாக போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒரு 2 பேரும் ஒரு பொண்ணை துரத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்ரெடி வந்துட்டு என்னோடய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்க தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். பட் நான் போகிற வழியில் ஒரு பொண்ணு செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தா. என்னாச்சு மலையில் இந்த மாதிரி ஓடுறான்னு பார்க்குறப்ப அவளை 2 பேர் துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அவளை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பித்தேன். ஏன்னா அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் ஃபாஸ்ட்டாக போனேன். ஆனால் ஒரு இடத்துல வந்துட்டு பயங்கரமாக இடி இடித்தப்போ அவள் பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டா. எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இறங்கி ஓடுறதுக்குள்ளே அந்த பசங்க 2 பேருமே, அந்த ஆளுங்க 2 பேருமே அவள் பக்கத்தில் இருந்தாங்க. என்னாவது ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாக இறங்கி ஓடினேன். ஆனாலும் அவங்க ரொம்பவே ரீச் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்ககிட்டலாம் சண்டை போட்டு நான் வந்துட்டு அவளை காப்பாற்றினேன். அப்படி நான் அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்குறப்போ அந்த மயக்கத்தில் கூட ஒரே வார்த்தை தான் என்கிட்ட சொன்னான். என்னன்னு தெரியுமா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்த்து கேட்குறாரு. ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. பட் இருந்தாலும் அப்படியே என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எப்பயும் என் கூடயே இருக்கீங்களா, என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் மயங்கிட்டா. அவளை நான் ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஸோ அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவளோட பேரண்ட்ஸ் யாராவதுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிவிட்டு நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு என்னோட அம்மாவை பார்க்க நான் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஸோ போயிட்டு அந்த இடத்துல எனக்கு அடுத்த நாள் வந்து அவளை பார்க்க முடியலை. ஏன்னா என்னோடய அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சீரியஸாக இருந்தங்காட்டிக்கும் எனக்கு அங்கேயே வேலை சரியாக போயிடுச்சு. சரி ஓகே அடுத்த நாள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறப்போ அவள் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் என்னால் அவளை கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் டியரி ஐஸோட அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்மி என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நான் அவளை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அவள் என்கிட்ட என்ன கேட்டா, என்னை எப்பவுமே விட்டுட்டு போயிடாதீங்க என் கூடயே இருங்கன்னு சொன்னான். அவளோட வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. ஆனால் அதுவும் அந்த மலை சத்தத்தில் எதுவும் அதிகமாக கேட்கல. அவளோட ஃபேஸை கூட நான் பார்க்கல. ஆனால் நான் அவளுக்காக தான் வெயிட் பண்ணேன். அவள் கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வெயிட் பண்ணேன். என்னவோ தெரியல, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்ந்தா அந்த பொண்ணு கூட தான் வாழணும், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை என்றைக்குமே விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்கிட்ட அந்த மாதிரி கேட்டா. அவ்வளோ ஒரு பெரிய சுச்சுவேஷனில் கூட அவள் என்னை நம்பினா. அவங்களால பார்த்து ஓடின பொண்ணு நான் தூக்கிட்டு போகிறப்போ என்னை நம்பி என் கூட இருப்பீங்களான்னு கேட்டா. என்னால் வந்துட்டு அந்த பொண்ணை விட முடியல. ஆனால் அவளோட ஃபேஸை நான் பார்க்கல. அவளை தேடாத இடம் இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டலையும் நான் மறுபடியும் எங்கேயாவது வந்திருக்காளான்னு போய் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணை பார்த்தே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் அவரோட கண்ணை பார்த்துட்டு அவர் மாதிரி பயங்கரமாக டேரி ஐஸோடு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஜிமின் பேச அவருக்கு ஒரு மாதிரி கண்ணீரில் ஒரு மாதிரி பேச நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தால் அழுக ஆரம்பிச்சிடும்ல, அந்த வார்த்தை வரல. அந்த மாதிரி அவர் ரொம்ப தடுமாறாரு பேசுறதுக்கே. அடுத்து நீங்களும் அதே மாதிரி தான் நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, உனக்கு அந்த பொண்ணை தெரியுமா, நீ அவளை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல, அப்படியே ஜிமின் அப்படின்னு சொல்லி மட்டும் அவர் பேர் மட்டும் தான் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, இப்போ தெரியுதா, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் அவளை தான் தேடிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க. நீயே சொல்லு, நான் உங்ககிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் நீ வந்துட்டு என்கிட்ட பேசவே மாட்டேன்ட்ட.
என்னோட நம்பர் கூட வந்துட்டு உன்ட்டு கொடுத்துட்டு வந்தேன், ஆனால் நீ அது காலும் பண்ணல, நான் கால் பண்ணி நீ எடுக்கல. என்னோட இந்த சுச்சுவேஷன் நான் சொல்லதுக்கு தான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் கல்யாணம் வந்துட்டு ஃபோர்ஸாக தான் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஆனாலும் வந்துட்டு அழுதுகிட்டே தான் சொல்கிறாரு, நீங்களும் அழுதுகிட்டே தான் கேட்குறீங்க. ஏன்னா 2 பேத்துக்கு தெரியும் அது 2 பேருமே நீங்கள் தான் அப்படிங்கிறது. பட் அந்த டைமில் உங்கள் 2 பேத்துக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ நீங்களும் அந்த ஒரு பர்சனை பார்க்கணுன்னு ரொம்பவே நினச்சிருப்பீங்க. அட் த சேம் டைம் ஜிமினும் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணி தேடிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஜிமின் அப்படி உங்களை பார்த்து, எங்கடி போனேன் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான், ஆல்ரெடி வந்துட்டு மேடம் வந்துட்டு ரொம்பவே கண்ணால் கலங்கி போய் தான் உட்காந்துருப்பீங்க. இப்போ மறுபடியும் பஸ் அவுட் ஆகிட்டீங்க, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஜிமின் நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு, நீ தானே அது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா 2 பேத்துக்கும் அது நீங்கள் தான் அப்படிங்கிறது தெரியாது. இந்த டைம் தான் 2 பேத்துக்கும் அது ரியலைஸ் ஆகுது. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. லிட்ரலி உங்களுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்களே அவருக்கு வைஃபாக வந்து கிடச்சிருக்கீங்க. உங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு பர்சனை பார்க்கணும், அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி நம்மளை காப்பாற்றினவங்களுக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பர்சனே வந்துட்டு உங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜிமின் வந்து அப்படியே உங்களை பார்த்து, அதாவது நீங்கள் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களோட ஃபேஸை, அதாவது ஹக்கை பிரேக் பண்ணி உங்களோட ஃபேஸ் அவரோட ஃபேஸ் பார்க்குற மாதிரி பண்ணி உங்களோட ஃபேஸ் அவரோட 2 கையில் கப் பண்ணிவிட்டு, அன்றைக்கி என்னமோ அப்படி சொன்னேன், அவ்வளோ மயக்கத்தில் கூட என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, எப்பவுமே என் கூடயே இருங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஏண்டி நான் வரத்துக்குள்ளே அங்கேருந்து போயிட்டேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அதாவது ஏண்டி நான் வரத்துக்குள்ளே அங்கேருந்து போயிட்டேன் அப்படின்னு தான் கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஜிம்மோட ஃபேஸை நல்லா கப் பண்ணிக்கிட்டு, அதாவது உங்களோட 2 கையும் கொண்டு போய்ட்டு ஜிம்மோட கண்ணத்தில் வச்சுட்டு, அன்றைக்கி போனால் என்ன, அதான் விதி நம்மளை சேர்த்து வச்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டியரி ஐஸோடையே பேசுகிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் தான். அது ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்குது. ரொம்பவே மனசில் இருக்கிற மொத்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது 2 பேத்துக்குமே. ஸோ 2 பேரும் அந்த ஹாலில் 2 பேர்த்தோட கண்ணத்தில் மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் அகைன் பயங்கர ஃபோர்ஸாக ஒரு இடி இருக்குது. பட் அந்த இடி உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட பயத்தை கொண்டே வரல. அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜிமினை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோதான், நான் ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் லைஃப்பை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த விதி என்னை கொண்டு போய் ஜிம்னா கிட்ட சேர்க்காதா, கடவுளே கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே டியர், ஸோ ஸ்டோரி முடிஞ்சு ஹாப்பி என்டிங் தான். டட்டா. இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு ரொம்பவே மன்னிச்சு சாரிங்க டியர். ஏன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் வீடியோ போட முடியல. பட் இதுக்கப்புறம் போடுறேன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் சொன்னால் நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே டியர், ஸோ டட்டா. ஸ்டோரி எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா?